நம்ம இந்தியாக்குள்ளே எங்கே வேணால் போகலாம். ஆனால் நம்ம ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எது எது எடுத்துகிட்டு போகணும், எது எது எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியலங்க. நாங்கள் டூர் பேக்கேஜ் புக் பண்ணியிருந்தோம் இல்லையா, அவங்க நோட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணுமான்னு சொல்லிட்டு. நானே என் பொண்ணு என் வீட்டுக்கார் 3 பேருமே ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போயிருந்தோம். எங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதில் என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 15 கிலோ ஒரு ஆள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ட்ராலியில் எந்த ஒரு எலக்ட்ரானிக் பொருளும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கேஜி போட்டே எடுத்துகிட்டு போயிட்டோம். சப்போஸ் கேஜி போடாமல் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அது அலோட் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க இல்லையா, அதனால் வீட்லேயே வெயிட்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டோம். நான் ட்ராலியில் எந்த எலக்ட்ரானிக் பொருளும் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம கையில் கேர் பண்ணுற மாதிரி இருந்தால் எலக்ட்ரானிக் பொருள் வச்சுக்கலாம். இது நம்ம கையில் வச்சிருக்க போகிறது கிடையாது, அதனால் அதில் வைக்கக்கூடாதுங்க. கையில் ஒரு 7 கிலோ கிட்ட கையில் வச்சுக்கலாம்னு சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ பொருள் நாங்கள் எதுவும் வச்சில்ல. சின்ன பேக் மட்டும் தான் எடுத்துட்டோம். மெடிக்கல் திங்ஸ் எல்லாம் பாப்பாக்கும் எனக்கும் எடுத்துக்கிட்டேன். முக்கியமாக வேஸ்லின் தேவைப்படும் இல்லையா, அங்கே ரொம்ப கிளைமேட் அதிகமாக கூலிங் அதிகமாக இருக்கா. இந்தியாக்குள்ளே டெல்லி தான் போகிறோம். எங்கள் 3 பேருக்குமே சேர்த்து 21,000 டிக்கெட் ஆயிடுச்சுங்க. நாங்கள் டூர் தான் கிளம்பிட்டு இருக்கோம். இன்னொன்று என்னன்னா, இண்டிகோ ஃப்ளைட்டில் ஃபுட்டு கொடுப்பாங்க. ஆனால் அதுக்கு தனியாக நம்ம பே பண்ணணும். எல்லாமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃப்ளைட்டில் போகிற மாதிரி இருந்தால் எதனா சமைச்சு எடுத்துகிட்டு போங்க, அது ரொம்பவே நல்லது. நான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சப்பாத்தி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். மதியானத்துக்கு மட்டும் வெளியில் போகும்போது வாங்கிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே வாங்காமல் போயிட்டோம். வாங்கலான்னு பார்த்தோம், வெளியில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.